ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கோதுமை மாவு பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க. அரை கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை நம்ம மிக்ஸியில் இந்த மாதிரி பொடியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க. சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற பதத்தில் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் மேலே லைட்டாக நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா நம்ம மூடி வச்சிடலாங்க. மாவு இப்போ நம்ம ரெண்டாக பிரித்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா சப்பாத்தி கட்டையில் போட்டு நம்ம தேய்க்கும் போது மாவு ஃபுல்லாக நம்மளால் போட முடியாதுங்க. ஸோ 2 பாகமாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி கல்லில் நம்ம லைட்டாக மேலே கோதுமை மாவு தூவிடலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி வச்சுருந்த மாவு சப்பாத்தி கட்டையில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக நம்ம தேய்க்கக்கூடாதுங்க. மீடியம் சைஸில் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ரொம்பவுமே சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க. பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நம்ம மாவு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பிஸ்கெட் கட் இருந்ததுன்னா கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. கட் பண்ண பீஸை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் ஒரு பீஸை நம்ம போட்டுடலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா நம்ம மீடியமில் தாங்க வச்சுருக்கணும். ஹையில் வச்சுருந்தோம் அப்படின்னா மேலே நல்லா முருகலாக இருக்குங்க, உள்ளே வேகாமல் இருக்குங்க. அடுப்பு நல்லா மீடியமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டிசைனில் நம்ம பண்ணலாங்க. இப்போ நம்ம முந்திரி ஷேப்பில் ஒரு டிசைன் நம்ம பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. எல்லா பீஸையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், ஒன் சைடு நல்லா பாயில் ஆனதும் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுடலாங்க. பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாங்க. அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியமில் தாங்க நம்ம வச்சுருக்கணும். பாருங்கள், எவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சிம்பிளாக செய்யக்கூடிய கோதுமை மாவு பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.